இந்த டிஷ்ல புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி. நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சிருந்தேன். ஒரு 4 கைப்பிடி இருக்குங்க, அவ்வளவுதான் நான் நைட் ஊற வச்சேன். காலையில நல்லா ஊறி இருக்கு. இதுக்கு பாத்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஆஞ்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட கேரட், ஒரு கேரட் துருவி வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, பெரிய துண்டு இஞ்சி துருவி வச்சிருக்கேங்க. முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்க வேற கீரை கூட எடுத்துக்கலாங்க. 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஊறின கொண்டக்கடலைய தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்க்கறேங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். அதாவது அந்த கொண்டக்கடலை உருவம் இல்லாம இருக்கணும். வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊத்திக்கோங்க. நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம், கொல கொலன்னு ஆயிரும். பாதி பாதியா போட்டுக்கிறேன். இப்ப 2வது தடவை போட்டதையும் நான் அதே பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி வேக வச்ச சுண்டல் தானே சாப்பிட்டுட்டு இருப்போம். அதனால இந்த மாதிரி ஒரு டிஷ் பண்ணோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு முருங்கைக்கீரை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நான் 2 கைப்பிடி போட்டேன் பாருங்க. ஆனா வதங்கினா இத்தனூண்டு ஆயிரும். ஏன்னா கீரை கொஞ்சம் வேகணுங்க. கீரை வெந்ததுக்கு அப்புறமா, அதாவது நான் தண்ணி ஊத்தி வேக வைக்கல, அந்த எண்ணெயில போட்ட கீரையவே ஒரு 4-5 நிமிஷம் சிம்ல வச்சு வதக்கி விட்டோம் அப்படின்னா முருங்கைக்கீரை ஒரு பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கேரட், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உப்பு நான் அந்த கொண்டக்கடலை அரைச்சதுக்கும் சேர்த்து தாங்க இதுல போட்டிருக்கேன். நல்லா கேரட்ல கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்க வேணும்னா இன்னும் கேபேஜ், வேற என்ன காய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப வதக்கின அந்த காய்கறியை நான் அந்த கொண்டக்கடலை அரைச்சு வச்சிருக்க பாருங்க, அந்த பவுல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கலந்துக்கோங்க, சூடா இருக்கும்போது கலக்க முடியாது இல்லையா. இது நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை நீங்க சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நீங்க எண்ணெயில போட்டு கொலை உருண்டை மாதிரியும் சாப்பிடலாம், வடையா தட்டியும் சாப்பிடலாம். கொஞ்சம் நீர்க்க கலந்துட்டீங்கன்னா தோசையாவும் ஊத்தி சாப்பிட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு அடையா தட்ட போறேன். நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய உருண்டைகளா எடுத்துட்டு நம்ம அந்த காய் கட் பண்ற ட்ரே இருக்கு பாருங்க, உடன் ட்ரே, அது மேல இட்லி துணி இருக்குல்ல, அது நனைச்சு போட்டிருக்கேன். அதுலதான் நான் கொஞ்சம் அப்படியே தட்டி விட்டுக்கிறேன். நல்லா லேசா இருக்கிற மாதிரி தட்டிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா உள்ள வேகாது பாருங்க. அதனால கொண்டக்கடலை நம்ம வேக வைக்கவும் இல்லை, பச்சையா தானே அரைச்சிருக்கோம். இப்போ தோசைக்கல்ல சூடானதுமே அந்த துணியில இருக்கிறத அப்படியே அந்த தோசைக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட வாழை இலை இருந்தா கூட அதுல கூட நீங்க இந்த மாதிரி அடை தட்டிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. இது கொண்டக்கடலை வேகணும் அப்படிங்கிறதுனால நான் அடுப்பை கம்ப்ளீட்டா சிம்ல தான் வச்சிருக்கேன். இது கொஞ்சம் டைம் எடுத்து வேக வைக்கணுங்க. இல்லைன்னா வேகாம நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு வலிக்குங்க. ஏன்னா இது கொண்டக்கடலை பாருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் விடுங்க. சிம்மும் மீடியம் ஃப்ளேமும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்லியா இருந்தாலும் ரொம்ப அப்படியே ஹார்ட் ஆயிருங்க. அதனால கொஞ்சம் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. நல்லா லேசா தட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெந்துடும். ஏன்னா நம்ம கீரை எல்லாம் கொஞ்சம் வேக வச்சுதான் எடுத்திருக்கோம். அவ்வளவுதாங்க. இதுக்கு தொட்டுக்கருக்கு நான் ஏற்கனவே இதுல எல்லாம் காரம் சேர்த்திருக்கேன், தேவையில்லை. வேணும்னா நீங்க தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம். ஒண்ணு வேகிறதுக்குள்ள நம்ம அடுத்த இதுவும் தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும் போட்டிருக்கு. ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம், ரொம்ப சுலபமா பண்ணிடலாம். எப்பயும் சுண்டல் குழம்பு அப்படின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை அடையா செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.